Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. 2G வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை 6 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ள நிலையில் அந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக திமுகவை சேர்ந்த ராசா இருந்தபோது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக மத்திய லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்திற்கு வாச்டாக் எனும் அரசு சாரா அமைப்பு புகார் அளித்தது. இதனை சிபிஐ விசாரிக்க தொடங்கியது. அதே ஆண்டு அக்டோபரில் பெயர் குறிப்பிடாத தொலைத்தொடர்புத்துறை, தனியார் நிறுவனங்கள், தனிநபர்கள் மீது சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது. 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அரசுக்கு 1.76 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. ராசாவும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ராசா கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். அதே ஆண்டு மே மாதம் கனிமொழி கருணாநிதி கைது செய்யப்பட்டார். அதே ஆண்டு ஏப்ரலில் ராசா, ரிலையன்ஸ் குழும நிர்வாக இயக்குநர் கௌதம் தோஷி, துணைத் தலைவர் ஹரிநாயர் உள்ளிட்டோர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டனர். திமுகவைச் சேர்ந்த கனிமொழி உள்ளிட்ட 4 பேர் துணை குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டனர். 2012இல் 2G அலைக்கற்றை பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட 122 தொலைத்தொடர்பு உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பண மோசடி தொடர்பாக 2014ஆம் ஆண்டு ஆகஸ்டில் ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வழக்கு தொடர்பாக ராசா, கனிமொழி உட்பட 17 பேரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராசா உள்ளிட்ட அனைவரின் விடுதலையை எதிர்த்து 2018இல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில்தான் 6 ஆண்டுகள் கழித்து தற்போது சிபிஐ மேல்முறையீடு விசாரணையை தொடரலாம் என டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.